ஆ சொல்லுங்க மாமா. என்னம்மா பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சரிம்மா, இடமெல்லாம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா, பியூட்டிஃபுல். சரிம்மா, உங்களுக்கு ஒரு 10 நாள் தங்குற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்குறேன். எத்தனை நாள் தங்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரி சரி சரி, எத்தனை நாள் தங்கணும்னு விருப்பப்படுறியோ சந்தோஷமா இருந்துட்டு வா. சரி, தம்பி இருக்காப்லையா? இருக்காரு மாமா. குடுமா. இந்தாங்க. என்ன தம்பி, இடமெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? ஸ்டேஷன்ல இறங்கினதுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம். சரி, ஒன்றும் பயம் இல்லையா? பயமா? எதுக்கு? இல்லை, தனி பங்களா லோன்லியாக இருப்பீங்களே அதான். அதெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை. எதுனா ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சால் தான். ஓகே ஓகே. வாட்ச்மேன் இருக்காரா? இருக்காரு. கொடுக்கட்டுமா? இல்லை வேணாம் வேணாம் வேணாம், நீங்கள் போய் டிஃபன் சாப்பிடுங்க, நான் அப்புறமா அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஓகே பாய். அடி நீ கைய கொடுத்தாயா, காதலிலே கண்மயங்கி கட்டி பிடிச்சாயா. எதுக்காக அழுகுறீங்கன்னா நானும் கூட சேர்ந்து அழுவன்ல. இல்ல, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன்ல. ஏன் வாட்ச்மேன், உங்க வயசு என்ன? வர தை பிறந்துச்சுன்னா 55 முடிஞ்சு 56 ஆகுதுங்க. ஏன்? 56 வயசுல இவ்வளவு கிளாமரா ஐஸ்வர்யா ராய் போட்டோ பார்த்து ரசிக்கணும்னு தோணுதா? தம்பி, ஐஸ்வர்யா ராயை நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்ல. பாப்பா நீமா? நான் நேரில் பார்த்துருக்கேன். இருவர் பட ஷூட்டிங்க்கு ஊட்டிக்கு வந்திருந்தாங்க. பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன், தொட்டு கூட பேசியிருக்கேன். அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. இப்போ மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா வாத்து, கோழி, முயல், புறா இதெல்லாம் வீட்டில் வளர்த்து கொஞ்சது இல்லை. அதே மாதிரி தான் எனக்கு மனசுக்கு பிடிச்சு போச்சு. ஐஸ்வர்யா ராய் போட்டோவை கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு? ஐஸ்வர்யா ராய் பத்தி நினைச்சா அப்படியே மனசு ஐஸ் மாதிரி உருகுமே. ஆமா ஆமா, ஐஸ்வர்யா ராய் என்ன சாதாரணமான அழகா? உலகமே அசந்து பார்க்குற அழகாச்சே. மனசுல இருக்கிற மொத்த உற்சாகத்தையும் கண்ணில் காட்டுற அந்த காந்தமான பார்வை, பூமி பூக்கே வலிக்குமோங்கிற மாதிரி பார்த்து பார்த்து நடக்கிற நட, சந்தோஷத்தையே அளவெடுத்து தச்சு போட்ட மாதிரி ஓட, சிரிப்புல, ரசிப்புல, மொறப்புல, வியப்புலன்னு மௌன மொழியிலேயே 1000 அர்த்தங்களை புரிய வைக்கிற நளினம். ஸ்கை கலர்ல ஐ, லெமன் கலர்ல ஸ்கின், கேரட் கலர்ல லிப்ஸ், தேவதை. தம்பி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க சம்சாரம் தான் டைனிங் ஹாலை விட்டு தானே ஓடி போச்சு. ஐஸ்வர்யா ராய் போட்டோ ஒட்டின அன்னைக்கே நம்ம சம்சாரம் நம்மளை விட்டு ஓடி போச்சு. யோ, நீ என்ன விவகாரமான ஆளா இருக்க? நான் உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ முதலாளி, சொல்லுங்க முதலாளி. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? இப்பதான் டிபன் சாப்பிட வந்தாங்க. தம்பி ஐஸ்வர்யா ராய் பத்தி சொல்லிச்சு. உடனே சும்மா நோய் நோயின்னு பேசிட்டு இருக்காத. டிஃபன் சாப்பிட்டாங்களா? டிபன் சாப்பிட்டாங்க முதலாளி. இனிமேல் லஞ்சுக்கு தான். ஒழுங்கா நான் சொல்றபடி செய். ஐயோ முதலாளி, வேண்டாம் முதலாளி. நானே எப்படி முதலாளி?
நிறுத்துங்க 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 சொல்றேன்ல. இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? அமிதாப் பச்சனை நினைச்சேன், சிரிச்சேன். அமிதாப் பச்சனையா? அவரையும் நினைச்சு சிரிக்கிறீங்க? துன்பம் ஒரு வேளையில சிரிங்கன்னு அமிதாப் பச்சன் தானே சொல்லியிருக்காரு. அது அமிதாப் பச்சன் சொல்லல, திருவள்ளுவர். அது உங்களுக்கு தெரியும். ஆனா அமிதாப் பச்சன் சொன்னனால தானே நீ சிரிச்ச. சிரிச்சிட்ட அப்ப சமாதானம் ஆயிட்ட. சிரிச்சிட்ட. ஆமா தானே? ஹலோ. அட பாவி, பேசுடா பேசு. ஏன் இப்படி ஊம மாதிரி மூச்சிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் என் நெஞ்சு வெடிச்சிட போல இருந்தது. சரிடா சரி, நீதான் இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டல. அப்புறம் எதுக்குடா என்ன லவ் பண்ண? அப்புறம் எதுக்கு என்ன கிஸ் பண்ண? அப்புறம் எதுக்கு? அதெல்லாம் பண்றதுக்கு நான் வேணும், ஆனா கல்யாணம் பண்றதுக்கு இன்னொருத்தி வேணும். அப்படிதானே? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. போலீஸ் கோர்ட் கேஸ்னு உன்னை இழுத்து அடிச்சு நோரடிக்க வைக்கல. நான் புரிய தப்ப ஃப்ரீயா இல்லடா. ஏய், அறிவில உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எந்த நேரத்துல என்ன பேசணுங்கிற ஒரு விவசாய இல்ல. சாரிடா செல்லம், செல்ல நீ புடிங்கிட்டியா? சும்மா உன்னை டீஸ் பண்ணத்தான் அப்படி பேசுன. என் கல்யாணத்துல நீ அப்படி பேசுனல, அதான். போய் சமாதானம் பண்ணு. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். போனால முடியலன்னா சொல்லு, நானே நேர்ல வந்து சமாதானம் பண்றேன். போனை கட் பண்றீ முதல்ல. நில்லுன்னு சொல்றல. ஏய் லாரா நில்லு. ஐயோ பக்கத்துல வராதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ நடந்தது என்னன்னு புரிஞ்சிட்டு பேசலாரா? நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். நீ கோவக்காரன் தான். நான் கோவக்காரன் இல்ல. இல்ல, எரிமலை மாதிரி கண்ணெல்லாம் செவந்து முகமே ரௌத்ரமா மாறிச்சே. ஐயோ நான் கோவக்காரன் இல்ல. நீ கோவக்காரன் தான். நான் கோவக்காரன் இல்லன்னு சொல்றல. நான் தான் பார்த்தேனே. நான் கோவக்காரன் இல்ல. இப்ப என்ன பண்ண நம்புவ? தலைகீழா நிக்கணும். எது? நில்லு, நான் நிக்கணும். நான் சொல்ற வரைக்கும் நிக்கணும். ஹாய் பிங்கி. என்னடி? ஒரு ஊடல் போயிட்டு இருக்கு. ஊடலா? என்ன ஊடல்? இல்ல, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே ஐஸ்வர்யா ராய் இப்படி அழகு அப்படி அழகுன்னு பேசுறாரு. அதான் கோவம் வந்த மாதிரி ஒரு பிகு பண்ணிட்டு இருக்கேன். ஹேய், நீ ரொம்ப பிகு பண்ற. பாவுண்டி அவன். ஊடல் கிடல்னு ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது. புரியுதா? இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஹனிமூனுக்கு போன இடத்துல அது நடக்காம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சும்மா நோய் நோய் பேசிட்டே இருக்க. போனை கட் பண்றீ. நான் சொல்ற வரைக்கும் நிக்கணும்னு சொன்னேன்ல. நான் சொன்னதை நீ கேக்கல. நீ கோவக்காரன் தான். 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 நான் கோவக்காரன் தான்டி. கோவக்காரன் தான். நான் கோவக்காரன் தான். கோவக்காரன் தான். வாட்ச்மேன், என்ன அது வந்து என்னையா தேடுற? அது உங்களை தான் தேடினேன். எதுக்கு? என்ன பொய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? சொல்லியா? அதாவது ஏதாவது ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போலாம்னு. விவாகரத்து வேணும், கொண்டு வரியா? என்னையா முழிக்கிற? கொண்டு வரியா? இல்ல, காஃபி டீனா அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் தேவையில்ல. நேரா ரயில்வே ஸ்டேஷன் போ. ஊட்டி டு சென்னை 2 டிக்கெட் போட்டு வந்துகிட்டே இரு. இந்த புடி புடியா.